திருச்சி மக்களுக்கு வணக்கம். எல்எஸ்சிசி வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு பெட்டவாய்த்தலைக்கு வந்திருக்கேன். வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 28ஆம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டி 3 நாள் நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11,000, செகண்ட் ப்ரைஸ் 8,000. ஸோ இந்த 3 நாளில் 2 நாள் நம்ம கமிட் ஆகிருக்கோம். ஸோ டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு காவல்காரபாளையம் வெர்சஸ் மகாதானபுரம். டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க காவல்காரபாளையம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவரு. ஸோ முதல் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிச்சு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நேருக்கு நேராக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நல்லா கனெக்ட் பண்ணிங்கன்னா வெளியே போகும். மற்றபடி இந்த பவுலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரீஜன் எக்ஸ்ட்ரா கவர், டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு பேட்ஸ்மேன் ஆளை வச்சு அடிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக கையிலே இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே உங்களுக்கு பவுண்ட்ரி மேட்ச் நடக்குது பார்த்தீங்கன்னா 6 ஹிட் பாலில் நடக்குது. ஸோ அதன் காரணமாக ரிவர்ஸ் திரும்பக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தால் மேபி கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட் ஷாட் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக பவுண்ட்ரி கிளியர் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவேன். அதே மாதிரி லாங் ஸ்டாப்பும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரீஜனாக இருக்குங்க ஸ்கொயர் லெக்கு, ஃபைன் லெக்கு. இந்த ரீஜன் கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கவு கார்னர் கொஞ்சம் டீப்பு, அந்த ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த பாலில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ஸோ கவு கார்னர் ரீஜன் ரொம்ப டீப்புங்க. ஸோ அதன் காரணமாக அங்கேயும் சரி, நேருக்கு நேராகவும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா கவர் இங்கே அடித்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய கிளியர் பண்ணால் தான் முடியும். அதே ரொம்ப டார்கெட் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்க போகிறது இந்த ஸ்கொயர் லெக் ரீஜனு. ஸோ இந்த ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக் தான் இன்றைக்கி மேட்சை மாற்ற போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ மேட்ச் பால் இது தான் 6 ஹிட்டு, லைட் வெயிட்டு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஜெகன் இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக ராம் இருக்க போகிறாங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு சுதர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், கைட் முன்னாடியோட பார்த்தாரு, இங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ராம், செகண்ட் ஒன் ஓவர், அதுவும் லோ ஃபுல் டாஸ். ஸோ ஷார்ட் கவர்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு சிங்கிள் மறுபடியும். தேர்ட் ஒன் ஓவரில். ஸோ இந்த பால் நேருக்கு நேராக பாக்ஸுக்குள்ளே ஒரு யார்க்கர் ஒன்று போட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஜெகன் இருக்காங்க. நல்ல யார்க்கர். ஸோ வைட் யார்க்கர் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ஃபீல்டிங்க்கு போகிறாருன்னு சொல்ல போகிறேன் எப்படி பார்த்தாலுமே. ஸோ பேட்ஸ்மேன் த்ரூ த லைன் அடிக்க முடியல. ஸோ லாங் ஆஃப் ப்ளஸ் டீப் மிட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டார்ட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஃபுல் டாஸ். ஸோ கேப்பில் போகுதுன்னு சொல்லுவேன். பெரிய ஸ்பேஸ் விட்டு வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ஷார்ட் ஸ்கொயர் லெக் ஒரு சிங்கிள் எடுத்து விட்ருக்காங்க. ஓவரை முடிக்கிறாங்க இந்த சிங்கிளோட. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 3 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் வினோத் போட வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்டார்ட்டில் இருந்த பந்து கையில் விழுவ வாய்ப்பு அந்த இடத்துல போச்சுன்னா கையில் விழுவும். முதல் ஓவர் போட்டவரே எடுத்துட்டார். ஸோ சுதர் அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃப் வச்சு போட்டாங்க. வச்சு போட்டதுக்கு பலனா முதல் விக்கெட் கிடச்சிருக்கு. ஜெகன் அவர்கள் இங்கே அவுட்டு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கு வராங்க. லோகேஷ் ஸ்ட்ரைக்கில் ஒரு பிடிக்கிற முதல் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. கேட்ச் போதான்னு பார்த்தா ஸோ நல்ல ஃபீல்டிங். ஸோ கேட்ச் எடுத்தது இல்லாமல் இது கேட்ச் இல்லைன்னு தெரிஞ்சு கரெக்டாக 1 பவுன்ஸில் ஃபீல்டிங் பார்த்து விட்ருக்காரு அங்கே. நெக்ஸ்ட் ஒன் கையிலே விழுந்துருக்குங்க. லோ ஃபுல் டாஸ். ஷார்ட்டில் ஃபீல்டரை வச்சு அடுத்தடுத்த விக்கெட்டாக பிரேக் த்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஓவரில் கிடைக்கிற 2வது பிரேக் த்ரூ இது. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இறங்கியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைடில் ஃபுல் பேக்கடாக ஷார்ட்டில் எல்லா ஃபீல்டரையும் வச்சுட்டாங்க. லெஃப்ட் சைடில் 2 ஃபீல்டர் அவுட் சைடு சர்க்கிளில் வச்சு போடுறாங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால் நல்ல ஆஃப் கட்டர் வேரியேஷன். பால் நல்லாவே திரும்பி இருக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் டிராகன் ஆக வேண்டியது. இது ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. கையிலே தெரிஞ்சு வினோத் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேனோட. ஒரு சிங்கிள் எதிர்பார்ப்பாங்க. சதீஷ் அவர் தந்து கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. எடுத்து வரதுக்குள்ளே ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 5 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. முதல் பால் தேர்ட் ஓவரில் கையில் விழுந்தா ஓய்யோ நல்ல ட்ரை இருந்துச்சு ஃபீல்டர்லேருந்து. அங்கே அவர் பேர் ரஞ்சித் நினைக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் சைக்கிள் லோகேஷ் செக் பண்ணியிருக்காரு. சொன்னபடியே இது ஒரு கொஞ்சம் லாங்கான ரீஜன் சொல்லுவேன். அவுட் சைடு ஆஃபில் போட்டாங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க. ஒய்டியாக இருக்கிறோன்னு ஒரு சிங்கிள் எகைன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கர் சதீஷ் இருக்காங்க. குட் ஷாட். அவங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு. ஸோ 8 ஓவர் மேட்ச்சில் மினிமம் 3 ஓவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சே தீரணும். ஸோ எதிர்பார்த்த ஸ்டார்ட் கிடைக்கல பேட்டிங் டீமுக்கு. ஸோ
ஸோ விக்கெட் விட்டுருக்காங்க, இதுக்கப்புறமா நல்லா கண்டினியூ பண்ணி போயே தீரணும். நல்ல ப்ளே, மேலே தூக்க பார்க்கல, தரையோடு வச்சு விட்றாங்க. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும், டபுள் எடுத்தால் மாட்டிப்பாங்க. நல்ல த்ரோ, சூப்பர் த்ரோ அங்கே ஃபீல்டர். ஸோ பாயிண்ட் ஃபீல்டர்லேருந்து ஃபுல் டாஸ். அவங்க தேவைப்பட்ட சிங்கிள் இப்போ டபுளாக மாற்ற பார்க்குறாங்களான்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டு காரணமாக. ஸோ இங்கே மிக்சப்பு தெளிவாக ஆடுறாரு, பெரிய எடுக்க போக மாட்டாங்க விக்கெட் காரணத்தினாலன்னு. நல்லா ஆடி இருக்காரு. இந்த போஸ்ட்டில் பட்டுச்சுன்னா ஓடி தான் எடுக்கணும், எப்படி பார்த்தாலும். ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ விக்கெட் விடாமல் லாஸ்ட் ஓவர் ஆடி இருக்காங்கன்னு சொல்லுவேன். 3 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா அதே 2 விக்கெட் விட்டு 11 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் கஜி போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால், ஸோ ரீபால் நல்லா போட்டிருக்காரு, மேலே தூக்கியிருக்காங்க. கையில் உள்ள அழகான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன்ங்க. அங்கே அவர் எடுக்கிற அடுத்த கேட்ச் இது. ஸோ எல்லா கேட்சும் சூப்பராக எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்ச் விழுன்னு சொன்ன மாதிரியே விழுந்திருக்கீங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலசுப்ரமணியம் வராங்க. ஸ்ட்ரைக்கில் பால் அவர் பிடிக்கிற முதல் பால், ஓவரோட 2வது பால் நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ எதிர்பார்த்த ஆர்க்கில் விடலை, ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருக்காங்க. ஸோ அவரோட மைண்ட் செட் ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தேவைன்னு தெளிவாக ஆடுறாரு. ஸோ ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப், அவரோட யாராச்சும் ஒருத்தர் போட்டே தீரணும். நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். நெக்ஸ்ட் ஒன் நல்லா தூக்கி போட்டிருக்காரு, ஃப்ளிக் பை டேரெக்டாக குட் கேட்ச். பட் அந்த கம்பியில் பட்டிருக்கு. ஸோ மேலே இருக்க கம்பியில் பட்டால் கேட்ச் கிடையாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் நாட் கவுண்டர். ஸோ மேலே இருக்க கிராஸ் கம்பியில் பட்டு போச்சுன்னா அது நாட் கவுண்டட் பால், ரீபால் போடணும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் வேரியேஷன், 1 செகண்ட் மேலே பட்டிருக்கு. ஸோ லெக் பை கிடையாது, டாட் பால். இந்த பால் போன பால் டாட்டுக்கு அப்புறமா இந்த பால் நல்லா தூக்கி போட்டிருக்காரு. ஸோ ஏஜ் கேப்பில் விழுவுது. ஐயோ, அங்கே ஓவர் ரன் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார். ஸோ அதில் சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க, மாற்றிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 15 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் அருண் போட வந்திருக்காங்க. அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் பால் இருக்க போகிறாங்க. ஸோ முதல் பால் ஓவரில் ஷார்ட்டாக விழுந்துருச்சு. அவங்க பெரிய வீட்டுக்கு போக முடியாது, இப்போ அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் தேவை, விக்கெட் விடாமல் ஆடணுங்கிற காரணத்தினால சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க இந்த பாலில். லாஸ்ட்டு 3 பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பால் நேருக்கு நேராக ஆஃப்சைடில் ஒரு யாருக்கான முயற்சியாக சிங்கிள் மட்டுமே கிடைக்கும், டபுள் எடுத்தால் மாட்டிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ கையில் விழுதான்னு பார்த்தா கேரி ஆகலை, நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல த்ரோ, சூப்பர் த்ரோ, சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. சுதர் அங்கே ஃபீல்டர். ஸோ இந்த பால் இதுவும் நல்ல யாருக்கு ஒன்று விழுந்திருக்கு. நல்ல கம்பேக் கொடுக்குறாரு ஒய்டுக்கு அப்புறமா. அங்கே இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க சதீஷ் அவர்கள், ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மேகநாதன் இறங்கியிருக்காங்க. அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல். ஸோ லாஸ்ட் பால் டிஸ்கஸ் பண்ணிட்டு டாட் பால் சொல்லியிருக்காங்க, நாட் அவுட். அது ஃப்ளிக் பண்ணியிருக்காரு லோ ஃபுல் டாஸை. அங்கே மிஸ்ஃபீல்டு, ஸ்கொயர் லெக் ஃபீல்டர்கிட்ட. ஸோ அதில் ஒரு சிங்கிள். ஸோ சுதர் இந்த ஓவரை போட வந்திருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 ரன்கள், 4 விக்கெட் விட்டு 23. ஸோ வெறும் செகண்ட் ஓவர். முதல் பால் நல்லா போட்டிருக்காரு, செகண்ட் ஒன். ஸோ பால் அலசிக்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவேன். கையிலேருந்து வெளியே வரும்போது ஃபிங்கர்லேருந்து ப்ரெஸ் பண்ணாரான்னு தெரில. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் எடுத்து விட்றாங்க. நல்ல த்ரோ வந்திருக்கு, அதனாலே செகண்ட் ரன் எடுக்க முடியல. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாலு, ஃபுல் டாஸ். நல்ல டிரைவு, தரையோட ஆடி இருக்காரு. ஸோ அந்த இடத்துல தூக்கியிருந்தாங்கன்னா கையில் கேட்ச் விழுந்திருக்கும். தெளிவாக ஆடி இருக்காரு, சிங்கிள் தரையோட. கோ த்ரூ ஷாட்டாக நல்ல ஃப்ளோ இருந்துச்சு பேட்டில். ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. பெரிய ரன் கொடுக்காமல் போட சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நல்ல தெளிவாக ஃபீல்டிங்கை தான் போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த ரீஜனில் பேட்ஸ்மேனை நீங்கள் ஆட வைக்கிறீங்கன்னா பெரிசு போக வாய்ப்பு கிடையாது. பேட்ஸ்மேனை ப்ரெஷரில் போட முடியும். ஸோ மேலே வாங்கியிருக்காரு. ஸோ அவரை எதிர்பார்த்த பவுன்ஸ் கிடைக்கல. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட்டு விட்டு 27 ரன்னு காட்டியிருக்காங்க. இந்த ஓவர் 7th ஓவர் போகிறதுக்கு அருள் வந்திருக்காங்க. அவருக்கு இது முதல் ஓவர். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அருள் ட்வின் பிரதர்ஸ் தான்.
முதல் பால் வைடு. ஸோ முதல் பால் ரீபால். நல்ல லென்த் போட்டிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில். ஸோ இந்த பால் கண்ட்ரோலில் போயிருந்தாருன்னா கவுக்கான கண்ட்ரி ரீஜனில் தூக்கியிருக்கலாம். விக்கெட் விட்ட காரணத்தினால தரையோடு போகிறாங்க. சிங்கிள். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் கொடுத்துட்டாரான்னு பார்த்தா அந்த இடத்துல தலையை தாண்டி போகிற 6 முதல் 6 டோர்னமெண்ட்டில். ஸோ லாஸ்ட் பால் 6க்கு அப்புறமா இந்த பால் ஃபுல் டாஸ் கேட்ச். ரிவெஞ்ச் விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. இங்கே செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது. ஸோ 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் செஞ்சுட்டாங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் மோகன் வந்திருக்காங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால். ஒரு லோ ஃபுல் டாஸ் தரையோடு ஆடி இருக்காரு. தெளிவான பேட்டிங். சிங்கிள் மட்டுமே. ஸோ இந்த பால் நல்ல விலைக்கு போட பார்த்துருக்காரு. ஒயிட் டெலிவரி. பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியல. நல்ல டெலிவரியோட ஓவரை முடிக்கிறாங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட் விட்டு 39 ரன் ஆடிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு வினோத் வந்திருக்காங்க. முதல் பால் நல்ல ட்ரைவு. ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. நல்ல ட்ரை இருந்துச்சு. ஸோ சிங்கிள் எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் நல்ல டெலிவரியாக துருதலையும் தூக்கியிருக்காரு. கண்டிப்பாக இது கையில் உள்ள நிறைய சான்ஸ் இருக்குது. நல்ல ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க நேருக்கு நேராக. அங்கே ஒருத்தர் கையில் பட்டு இன்னொருத்தர் பிடிச்சிட்டாரு. ட்வின்ஸா அவங்க தானே அது. ஸோ 2 பேரும் பார்க்க அச்சல் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிடிச்சது யார் விட்டது யார் அதுவும் தெரில. ஸ்ட்ரைக்கில் விக்கெட்டுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேன் விஜய் இறங்கியிருக்காங்க. வினோத் விஜயனே ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் நல்லா போட்டிருக்காங்க. மிஸ்ஃபீல்டு. அந்த மிஸ்ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஸோ 2 எடுக்கலை. கொடுப்பாரான்னு பார்த்தா பிச் ஆஃப் த பாலுக்கு போய் ஆட பார்க்குறாரு. நல்லா போட்டிருக்காங்க. லைனில் இழுத்து போட்டிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஷார்ட் ஃபீல்டரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ 2 எடுக்க பார்க்குறாங்க. அங்கே ரன் அவுட்டு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். பெருசு கொடுக்காம போட்டான்னா நல்ல ஓவர். ஸோ முக்கியமான இம்பாக்ட்ஃபுல் ஓவர் ஒன்று போட்டு போயிருக்காரு இங்கே வினோத். ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. மேட்டு மகாதானபுரம் முதல்ல பேட்டிங் பிடிச்சி 43 அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் விட்டு 44 இப்போ டார்கெட்டு காவல்காரன் பாளையத்துக்கு 8 ஓவரில். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கீர்த்தி வராங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சுதர் இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு பால் வந்திருக்காங்க. பாலசுப்ரமணியன். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் நேராக காலில் இறக்கியிருக்காரு. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் கீர்த்தி இருக்காங்க. செகண்ட் ஒன். ஸோ நல்ல லென்த் வச்சுருக்காரு அவுட் சைட் ஆஃபில். ஃபீல்டர் கைக்கு போய்க்கு டாட் பால். தொடர்ந்து 2 டாட்டு முதல்ல. டாட் பால் ஓவரில் போல்டு. ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. குறுக்க கொடுக்க பார்த்தாரு. ஸோ அவர் எதிர்பார்த்த ஏரியா கரெக்டு தான். ஃபீல்டர் இல்லாத இடத்துல அடிக்க பார்த்தாரு. ஆனால் எதிர்பார்த்த பால் போடலை. லைன் லென்த் மாற்றி போட்டிருக்காங்க. நல்லா தூக்கி உள்ளே போடவும் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஸ்ட்ரைக்கில் இங்கே கோபால் இறங்குறாங்க. 4 ஓவரில் விக்கெட்டுக்கு அப்புறமா குட் ஷாட் தரையோட போகுது. பாடி லைனுக்கு வரவும் கரெக்டாக பேட்டை விட்டுருக்காரு. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சுதர். ஸோ லாங் ஆஃபில் ஃபீல்டிங் பார்த்தாரு. ஸோ ஏகப்பட்ட விக்கெட் கேட்ச் எடுத்து கொடுத்தாரு. அவர் பிடிக்கிற முதல் பால் பேட்டிங்கில். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கனெக்ஷன் இல்லை. அதே சமயம் கேரியும் ஆகலை. ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ ஃபஸ்ட்டில் இப்போ கொஞ்சம் விலைக்கு வச்சுருக்காங்க. விலைக்கு தான் போட பார்த்துருக்காரு. ஃபீல்டிங்கு போட்டிருக்காருங்க. சொல்லி போட்டார்னு சொல்லுவேன். ஃபீல்டரை இப்போ தான் நகர்த்தின மாதிரியே போட்டு நகர்த்தினதுக்கு கரெக்டாக போட்டிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ரன் ஒரு விக்கெட்டுக்கு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் சந்தோஷ் படம் வந்திருக்காங்க. ஸோ மீதமுள்ள 42 பாலுக்கு 41 ரன் தேவை. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே செகண்ட் இன்னிங்ஸில் அவுட் சைட் சர்க்கிளில் 2 பேர்த்தோட சொல்லட்டிருக்காரு. நல்ல கேப்பு. 1 பவுன்ஸில் அங்கே பவுண்ட்ரி போகுது. மொமெண்டத்தை இந்த 4 மாற்றுதுன்னு சொல்லுவேன். 7 ரன்னாக கொண்டாந்துருக்கு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் தரையோட ஆட்டு. ஃபீல்டர் கைக்கு ஆட்டே ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் கோபால் இருக்காங்க. தேர்ட் ஒன் ஓவரில் நல்ல யாருக்காரு அங்கே மிஸ்ஃபீல்டு இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிச்சு. பட் பவுண்ட்ரி போகாது அந்த இடத்துல போனால். ஸோ 2 எடுக்கிறாங்க. அதில் 4th ஒன்
நல்ல டெலிவரி, நல்ல வேகத்தோடு வந்துச்சு. ஸோ இந்த பால் நல்ல டிரைவு, சதீஷன் எங்கள் ஃபீல்டரு. ஸோ நல்ல கம்பேக் கொடுக்குறாங்க ஃபீல்டிங்கில். இப்போ ஸோ பேட்டிங்கில் தேவைப்படுற நேரத்தில் முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். பார்ட்னர்ஷிப் தேவைப்படுற நேரத்தில் பெருசு கொடுக்காம போட்டாங்கன்னா, இல்லை ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா பூஸ்டாக இருக்கும். விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பவுலிங் டீமுக்கு. ஸோ இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிருச்சு. 1 பவுன்ஸில் பவுண்டரி போக சான்ஸ். அங்கே டேரெக்டாக கமிட்டிக்கிட்டே போயிருக்கு. ஸோ 4. ஸோ ஓவரோட ஸ்டார்டிங்கில் ஒரு 4, எண்டிங்கில் ஒரு 4, 8 ரன் வந்துருச்சு பவுண்டரியிலேயே. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க காவல்காரன் பாளையம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ஜெகனனை போட வந்திருக்காங்க. 36க்கு 30 தேவை. ஸோ பேட்டிங் டீமில் இங்கே ஸ்ட்ரைக்கில் கோபால் இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் ஒரு 4 ரன்னு ஒரு விக்கெட்டுக்கு எடுத்து கொடுத்து பிடிச்சி போட்டார்னா நல்லாயிருக்கும்னு பார்ப்பாங்க ஃபீல்டிங் டீம். ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஓவர் முதல் பால் நல்ல லென்த்து, நல்ல லைன் லென்த் வச்சுருக்காரு. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபுல் டாஸ் கொடுத்துட்டாருங்க. வாரி வெளியே போட்டார். ஸோ 6. தேர்ட் பால் ஓவரில் நல்ல ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. லோ ஃபுல் டாஸ் தரையோடு ஆட்டாங்க. நல்ல சென்சிபிளான நாக்கு. 6க்கு அப்புறமா தலைக்கு மேலே போச்சு. இப்போ தரையோடு ஒன்று போயிருக்கு. சிங்கிளோட கிரா ஓத்தோன் கேப்பில் போகுது. ஃபீல்டர் நகரக்கூட தேவையில்லைன்னு நின்ட்டார். கம்ப்ளீட் எட்ஜு கையில் விழுதான்னு பார்த்தா விக்கெட் எடுக்கிறாங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் செஞ்சுட்டாங்க இந்த ஓவரில். ஸோ கோபால் அவர் வந்த வேலையை முடிச்சிட்டாருன்னு சொல்லுவேன். கிடச்ச லோ ஃபுல் டாஸை வாரி வெளியே போட்டார். 6 அடிச்சுட்டு தன்னோட இன்னிங்ஸை நிறைவு பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே நல்ல இன்னிங்ஸு. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே விஜய் வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பால் குட் ஷாட். ஸோ லாங்காக ஃபீல்டுக்கு நல்ல வேலை. மிட் ஆஃப் இல்லாத காரணத்தினால கேப்பில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. ஒரு சதீஷனை போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய். 4th ஓவரோட முதல் பால் லெஃப்ட் ஆம் அரவுண்ட்லேருந்து. ஸோ கேப்பில் போகுது. நல்லா வேகமாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரீச்சபிளாக போட்டார்னு சொல்கிறாங்க ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் சுதர். செகண்ட் ஓவரில் அடித்து போடப்பட்ட பால் உடச்சி போட்டால் உடையிற அளவுக்கு ஒரு ஷாட் ஒன்று வெளியே போகும். ஸோ ஷார்ட் பவுண்டரின்னு சொன்னால் ஷார்ட் பவுண்டரியை தாண்டி எங்கேயோ போய் விழுவுது. நல்ல டச்சில் இருக்க மாதிரி தெரியாது. பட் அவருக்கு நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. சூப்பர் ஃபீல்டிங். அங்கே ராம் அங்கே ஃபீல்டர் மிட் விக்கெட்டில் பவுண்டரி லைனில் தடுத்துருக்காரு. ஸோ ஸ்டெம்ப் லைனுக்கு வரவும் நல்ல பேட்டை அண்டரில் போய் போட்டிருக்காரு விஜய். இங்கே ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. நேராக அடிச்சுட்டு சேஞ்ச் ஆஃப் கார்டு லெஃப்ட் ஆம் ஓவர் த ஸ்டிக்லேருந்து ஷார்ட். பட் பெரிய ரீசன் அங்கே கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா கையில் விடுது. கேட்ச் ட்ராப்பு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பவுண்ட்ரி பேருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் மீன் இந்த ஓவரில். ஸோ கொடுக்குறாரு. கேப்பில் போனால் 4 போயிருக்குங்க. ஃபீல்டரால் கவர் பண்ண முடியல. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. 2 விக்கெட் விட்டு. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாரு சுதர். முதல் பால் ஸோ இங்கே ஆளே இல்லாத இடத்துல அடிச்சிருக்காங்க. நல்ல விலைக்கு போடப்பட்ட பால் லெக் சைடில் விட்டு விலைக்கு வந்துச்சு. விஜயன் இந்த ஓவர் போடுறாங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ இன்னும் 3 ரன் தேவை. செகண்ட் பால் ஓவரில் ஸோ கீப்பரே போகிறாரு. நல்ல ஹைட்டில் ஏறி இருக்குது. பிடிக்க முடியுமா பார்த்தா ஸோ ட்ரை இருந்துச்சு. அதில் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. 2 தேவை. ஷார்ட் நல்ல கனெக்டாக தெரியுது. ஸோ அங்கே ஃபீல்டர் ராம். ஸோ ஒன்ஸ் அகெயின் எதிர்வையில் சரியாக கணிச்சு எடுக்க முடியல. 4 பேருக்கு 4 அடித்து மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ டோர்னமெண்ட்டோட முதல் ரவுண்ட் 1 மேட்ச்சு மகாதானபுரம் வெர்சஸ் காவல்காரன் பாளையம். ஸோ காவல்கார பாளையம் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சுத்தட்டு பார்த்தோம். கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுத்தாரு. ஃபீல்டிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி சிறப்பான ஒரு எஃபர்ட் பார்த்தீங்க.